இவிஎம் மிஷின் வந்து எரிஞ்சு போச்சு. ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தது பாத்தீங்களா? அது என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சத்தியமா எனக்கும் தெரியாது. ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட், நிறைய இவிஎம் மிஷின் எரிஞ்சு போயிருக்கு. இதுக்கு பின்னாடி ஏதாவது சதி இருக்கா, போதா வருதான்னு சத்தியமா எனக்கும் தெரியாது. விசாரணை நடக்குது. அதுல ஏதாவது நம்மளும் தெரிய தகவல் தெரிஞ்சா நம்மளும் பேச போறோம். அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா ஐடிவிங்க என்ன தெரியுமா பண்ணுது? திமுக ஐடிவிங்க இந்த 200 கொத்தடிமைவிங்க இணையதள கூலிப்படைகள் இவனெல்லாம் ஐடிவிங்கனே சொல்லக்கூடாது. என்னன்னா இது எல்லாமே தமிழ்நாட்டில் பயன்படுத்தப்பட்ட இவிஎம் மிஷின்களாம். அதாவது மேற்கு வங்கத்துல பயன்படுத்தப்பட்ட இவிஎம் மிஷின்லாம் அங்க எரிஞ்சு போச்சு அடையாளம் இல்லாம. இதே மாதிரிதான் தமிழ்நாட்டிலயும் இவிஎம் மிஷினை பயன்படுத்தி விஜய் ஜெயிச்சுட்டாப்லையா. மோடி தான் விஜயை ஜெயிக்க வச்சாராம். ஓட்டு போட்ட மக்கள்னா உங்களுக்கு அவ்வளவு இறக்கார கருணாநிதியாடா? நல்லதோ கெட்டதோ சரியோ தப்போ மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க. அது உண்மை. அதோட நீங்க 40-40 ஜெயிச்சீங்கன்னா இவிஎம் மிஷின் நல்லா நொட்டுது. நீங்க ஆட்சிக்கு வந்தீங்கன்னா இவிஎம் மிஷின் நல்லா நொட்டுது. இப்ப அடுத்தவங்க ஜெயிச்சா மட்டும் உங்க தொண்டை வரைக்கும் முட்டுதா வந்து கேட்க வேண்டிய தேவை இருக்கா இல்லையா? அது எப்படி அழகா மக்களோட வாக்கு நீங்க அவ்வளவு துச்சமா மதிச்சு இவிஎம் மிஷின் மேல குறை சொல்லிடுறீங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியல. நான் இன்னொன்னு தெரியாம தான் கேட்கிறேன். மோடி விஜய் அவர்களை ஜெயிக்க வச்சார் அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல, கொஞ்சமாவது உங்களுக்கு மண்டல மசாலா இருக்கா? சோறு தானே திங்கிறீங்க. இப்ப 108 தொகுதி விஜய் ஜெயிச்சிருக்கார், சரிங்களா? ஒரு மைனாரிட்டி அரசு. இந்த 108ல விஜய் அவர்களை ஜெயிக்க வச்சுட்டு திருமாவளவன் ஜெயிக்காம, கம்யூனிஸ்ட் 2 ஜெயிக்காம, இன்னொரு கம்யூனிஸ்ட் 2 ஜெயிக்காம, ஐயுஎம்எல் ஜெயிக்காம 28 தொகுதி பிஜேபி வாங்கி நின்னாங்கல்ல. ஒரு 12 தொகுதி அவங்க ஜெயிக்கிற மாதிரி அவங்க செட் பண்ணிருந்தாங்கன்னா இன்னைக்கு டிவிக்கே முதலமைச்சர், பிஜேபி துணை முதலமைச்சரே கேட்டிருக்க முடியும். மத்தியில அவங்களுக்கு இருக்க செல்வாக்கு வச்சு நாங்க 12 சீட்டு நாங்க ஆதரவு தெரிவிக்கிறோம், எங்க தயவோட நீங்க ஆட்சி அமைச்சீங்க, எங்களுக்கு துணை முதல்வர் கொடுங்க அப்படின்னு பிஜேபியால கேட்டிருக்க முடியுமா? முடியாதா? ஏன்னா திருமாவளவனையும் கம்யூனிஸ்டையும் ஐயுஎம்எல்லையும் மந்திரிய காங்கிரஸையும் மந்திரியாக்கிறதுக்கு தான் இவிஎம்ல மோசடி செஞ்சாங்களா? என்னங்கடா உங்க திட்டம், என்னங்கடா உங்க சட்டம்? எனக்கு புரியலையடா. கொஞ்சமாவது லாஜிக்கா பேச வேணாம். 200 ரூபாய் நம்ம வாங்குறோம், கோட்டர் குடிக்கிறோம், தண்ணி ஓசல வாங்குறோம், கப்பு இல்லாம பாட்டில் போய் அதுல ஊத்தி குடிக்கிறோம். ஆனா மீதி 50 ரூபாய் சோறு தானே திங்கிறோம். கொஞ்சமாவது மனசாட்சியோட யோசிக்க வேண்டாம்? எவ்வளவு கொழுப்பு பாத்துங்க. ஒரு அப்ப நீ இத்தனை கோடி பேர் ஓட்டு போட்டிருக்கேன், அவெல்லாம் இழிச்சவன், நீங்க மட்டும்தான் பெரிய புலனாய்வு வாயில வந்துடும். வேண்டாம். இது என்ன மாதிரி மனநிலை? இதை தூக்கிட்டு சுத்துறீங்க. அது மாதிரி இன்னைக்கு விவாகரத்து வழக்கு அப்படிங்கிறது கோர்ட்டுக்கு வந்திருக்கு. இதை தூக்கிட்டு இன்னைக்கு பூரா ஒப்பாரி வைப்பானுங்க. அவங்க ஆத்தா, அம்மா, அப்பா, சித்தப்பன், பெத்தவன், பேண்டவன் எல்லாம் செத்து போன மாதிரி ஒப்பாரி வைப்பாங்க. அது ஒரு வழக்கு. நீதிமன்றம் என்ன முடிவெடுக்க போதோ, சம்பந்தப்பட்ட நபர்கள் என்ன முடிவெடுக்க போறாங்களோ, அது ஒரு குடும்ப பிரச்சனை. உடனே இதை தூக்கிட்டு முன்னாடி வரீங்க. இப்ப நான் ரொம்ப ஓப்பனாவே பேசுறேன். விஜய் சங்கீதா விவாகரத்து இல்ல, விவாகரத்து ஆகல, அது ஒரு வழக்கு. இதால சமூகத்துக்கு ஏதாவது பிரச்சனையா? அதாவது குடிக்கிறது தனி மனித ஒழுக்கமே கிடையாது. குடிகாரங்கிற தனி மனித ஒழுக்கம் இல்லவனா? ஆனா ஒருத்தன் குடிச்சிட்டு அவன் பாட்டுக்கா போய் வீட்டுல படுத்துனான்னா அவனால இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது கெட்ட பேரா? குடிச்சிட்டு ரோட்ல ஒம்பளகிறான், இல்ல ஊப்பி மாதிரி கண்டதை எழுதி வைக்கிறான், ஆதாரம் இல்லாம எதையாவது கிறுக்கி வச்சு சமூகத்துல தேவையில்லாத பதட்டத்தை உண்டு பண்றான், 200 ரூபாய்க்காக இந்த உலகமே நம்பளுதான்னு நம்புறான் அப்படின்னா அது தனி மனித ஒழுக்க குறைகேடு. இது ஒரு குடும்ப நல வழக்கு. அது உங்க குடும்பத்துல பாத்துக்க போறாங்க. இதால சமூகத்துக்கு ஏதாவது பிரச்சனை இருக்க போதா? இல்ல விஜய் டைவர்ஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு நீ டைவர்ஸ் பண்ண போறியா? இல்ல உங்க அப்பா டைவர்ஸ் பண்ண போறாரா? ஐயோ விஜய பண்ணிட்டாரு நானும் டைவர்ஸ் பண்ணிக்கிறேன்னு. என்னங்கடாப்பா பழக்கம் உங்களுக்கு இது? நீங்க தனி மனித தாக்குதல் அப்படின்னு இறங்குனீங்க அப்படின்னா உங்களை விட தரங்கெட்டு நானும் தாக்க தயாராவேன். முக்கியமா சொல்றேன், நான் டிவிக்கு யாருனே கிடையாது. பட் தமிழக முதல்வர் அப்படிங்கிறப்ப நீங்க தனி மனித தாக்குதலை தொடுத்தீங்க அப்படின்னா தமிழக வாக்காளன் அப்படிங்கிற முறையில குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி நான் வருவேன். தொடர்ந்து பேசுவேன்.